Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. மகாராஷ்டிராவில் திடீரென 275 பேருக்கு வழுக்கை ஏற்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக இரு மாநிலத்தவர்களிடையே எழுந்துள்ள மோதல் தலைமுடியை பீத்துக் கொள்ள வைத்துள்ளது. மகாராஷ்டிராவில் புல்தானா என்ற பகுதியில் 18 கிராமங்களில் உள்ள மக்களில் 275 நபர்களுக்கு ஒரு சில நாட்களில் தலையில் முடிகள் உதிர்ந்து வழுக்கை விழுந்தது. இது நாடெங்கும் பேசுபொருளாக மாறியது. இதைத் தொடர்ந்து இதற்கு காரணம் என்ன என ஆய்வு செய்ய தொடங்கினர் ஹிமத் ராவ் பவாஸ்கர் என்ற பத்மஸ்ரீ விருது பெற்ற பிரபல மருத்துவர். பாதிக்கப்பட்டவர்களின் ரத்தம், சிறுநீர் உள்ளிட்டவற்றை சேகரித்தும் அவர்கள் சாப்பிட்ட கோதுமையை கொண்டும் 92,000 ரூபாய் செலவிட்டு ஆய்வு செய்தார். இதில் கோதுமையில் செலினியம் என்ற வேதிப்பொருள் அதிக அளவில் இருந்ததே வழுக்கை விழ காரணம் என மருத்துவர் பவாஸ்கர் ஆய்வு முடிவை வெளியிட்டார். பஞ்சாப் மற்றும் ஹரியானாவிலிருந்து வாங்கப்பட்ட கோதுமைதான் புல்தானா பகுதி ரேஷன் கடைகளில் விற்கப்பட்டது என்றும் அதை சாப்பிட்டவர்களுக்குத்தான் வழுக்கை விழுந்தது என்றும் பவாஸ்கர் கூறினார். இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு பஞ்சாப், ஹரியானாவிலிருந்து கோதுமை செல்லும் நிலையில் அம்மாநில கோதுமையை சாப்பிட்டால் வழுக்கை விழும் என்ற இந்த தகவல் பலருக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த ஆய்வு முடிவை மறுத்துள்ள பஞ்சாப் பேராசிரியர் ரஞ்சித் சிங் குமான் இது தங்கள் மாநிலத்திற்கு அவமதிப்பு ஏற்படுத்தும் செயல் என்றும் கண்டித்திருக்கிறார். மகாராஷ்டிராவிற்கு சென்ற அதே கோதுமையைத்தான் பஞ்சாபிலும் சாப்பிடுகிறார்கள் என்றும் அவர்கள் யாருக்குமே வழுக்கை விழவில்லையே என்ற கேள்வியையும் ரஞ்சித் சிங் குமான் எழுப்பியிருக்கிறார். இவருக்கு ஆதரவாக பஞ்சாபில் பலரும் குரல் கொடுத்து வருகின்றனர். வழுக்கைக்கும் கோதுமைக்கும் உள்ள தொடர்பு குறித்து இரு மாநிலத்தவர்களின் வாதங்கள் நீளும் நிலையில் பிரச்சினைக்கு என்னதான் காரணம் என தலைமுடியை பீத்துக் கொள்ள வைப்பதாக இருக்கிறது. ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.